இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனம். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடிகளை மிதிப்பாய் என்று சொன்னான். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் இந்த நாளிலும் எங்களுக்கு செய்த எல்லா நன்மை, கிருபை, இரக்கம், தயவு, ஆசீர்வாதம், காரணங்களுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இந்த நாளிலும் அறிந்தும் அறியாமல் செய்த சகல பாவங்களும் இரத்தத்தினால் இன்னும் ஒரு விசை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. அதிகாலை எழுமையுமை பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஏசப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே, புதிய கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஏசப்பா. பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமாக இருக்கோ அவ்வளோ தூரம் உமக்கு பயந்துரும் உடைய கிருபை இருக்கிறது என்று சொன்னீங்களே, இந்த நாளிலும் உங்களுடைய கிருபையினால் ஆண்டவரே நிரப்புங்க. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை அப்பா. எங்களுடைய இந்த நாளில் எல்லாவித ஆசீர்வாதங்களும் உங்களுடைய கிருபையின் வழியாக எங்களுக்கு வரட்டும் அப்பா. உங்களுடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்தையும் தாங்கட்டும் இயேசு சுவாமி. இந்த நாளிலும் அப்பா, இந்த இரவு நிலையில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அப்பா, சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று சொன்னது போல ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களும் ஆண்டவரே, இச்சகம் பேசுகிற சத்துருக்களும் அடங்கி போகும்படியா இயேசுவின் இரத்தத்தை அந்த சூழ்நிலையின் மேலே ஊற்றுகிறோம் அப்பா. கர்த்தர் எல்லாவற்றையும் சங்கரித்து போடுவீராக. சங்கீதம் 66:3 சொல்கிறதே, நமக்கு எதிரான சத்துருக்களை தேவன் அவரது சத்துருக்களாகவே பார்க்கிறார் என்று சொல்லி, ஒவ்வொரு ஜெபிக்கிற குடும்பங்களுக்கும் விரோதமாக இருக்கிற சத்துருக்களை நீங்கள் சத்துருக்களாகவே பார்க்குறீங்கப்பா. அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். குடும்பங்களில் கட்டப்பட்ட நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பத்தின் சிறையிருப்புகள் மாறட்டும் ஆண்டவரே. சத்துருவினால் வரும் துன்பங்கள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் மாறட்டும் ஆண்டவரே. சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்கி போகும்படியாய் கர்த்தர் ஒவ்வொரு ஜெபிக்கிற குடும்பத்திலும் உடைய அக்னி அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும்படியாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சத்துருக்களுக்கு மேலாக தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்கப்பா. உங்கள் திருநாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.